முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் அப்பல்லோ மருத்துவமனையில் 700 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு காரணமாக மற்ற நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் விவேக். உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சீராக உள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் விரைவில் குணமடைவார் என மருத்துவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே நேற்று மாலை அப்போலோ மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து தமிழக கவர்னர் வித்யாசாகர் ராவ் கேட்டறிந்தார். அப்பொழுது அவருக்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுவதை அவர் உறுதிப்படுத்தி சென்றுள்ளார். இதற்கிடையே இன்று அப்போலோ மருத்துவமனை போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உள்ளே செல்லும் 2 நுழைவாயில்கள், வெளியேறும் 1 நுழைவாயில் என பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே இன்று காலை முதலே அமைச்சர்கள் அனைவரும் முதலின் உடல்நலம் குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் அனைவரும் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் தொடர் பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் எஸ் விவேக். முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 1008 தாமரை இதழ்களை கொண்டு லட்சுமி சகஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைய வேண்டி கர்நாடகத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் சிறப்பு பிரார்த்தனைகளை நடத்தினர். கர்நாடக அதிமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேடியப்பன் தலைமையில் இன்று காலை சென்னை அப்பல்லோ மருத்துவமனை முன்பு அவர்கள் மெழுகுபத்தி ஏந்தி முதலமைச்சர் நலம் பெற வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.